ஒருவேளை பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியில இவங்க போறாங்க அப்படின்னா ஏற்கனவே விஜய் என்னென்ன பேசினார் அப்படின்றத மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா விஜய் ரொம்ப நாள் அரசியல் இல்லை, 2 வருஷம்குள்ளதான் அவர் இருந்திருக்காரு. இப்ப 2 வருஷத்துல பேசினது மக்களுடைய மெமரியில இருக்கும். நீங்க 1970 என்ன சொன்னீங்க, 80 என்ன சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு தெரியாது. நீங்க எடுத்த உடனே சொன்னது எங்களுடைய கொள்கை எதிரி பாரதிய ஜனதா, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னீங்க. இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு கட்சிக்கு கொள்கை எவ்வளவு முக்கியம். அப்போ நீங்க கொள்கை எதிரியோட போய் கூட்டணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்க மேல நம்பகத்தன்மை போயிடும். ஒண்ணு, தமிழ்நாட்டுல பொதுவா பிஜேபிக்கு எதிரான மனநிலை தான் இருக்கு. திமுகவை நீங்க எதிர்க்கிறதுனால பாரதிய ஜனதா மேல எல்லாம் பாசமா ஆயிடுவாங்க, அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா நமக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறது ஒரு பெரிய தவறான கால்குலேஷன். அதுல அவரு ஒர்க் அவுட் ஆகாது அந்த கூட்டணி. ஆமா, பாரதிய ஜனதாவோட நீங்க கூட்டணி போனீங்க அப்படின்னா உங்க மேல இருக்க நம்பகத்தன்மை போயிடும். உங்களுக்கு அதிகமான உங்களுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னா 35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான். 35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க நிச்சயமா பாரதிய ஜனதா கூட்டணியை விரும்பவே மாட்டாங்க. எல்லாரும் போய் கருத்து கணிப்பு கேட்கறாங்க, நம்ம நிறைய பாக்குறோம். அவங்க என்ன சொல்றாங்க, ஏற்கனவே பழைய ஆளுங்களுக்கே நாங்க ஓட்டு போட்டு என்ன பண்றது, புதுசா ஒருத்தவங்க வாய்ப்பு கொடுக்குமே அப்படின்னு தான் எல்லாரும் உங்க ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறவங்க சொல்ற கருத்து இதுதான். புதுசா ஒருத்தனுக்கு சான்ஸ் கொடுக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஆர்குமெண்ட் தான் உங்களுடைய முதுகெலும்பு அப்படின்னா அதையே நீங்க உடைக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஒருவேளை நீங்க அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில போயிட்டீங்கன்னா அந்த அடிப்படையில உங்களுக்கு நம்பகத்தன்மை முதல்ல போயிடும். அது நீங்க திரும்பி பெறவே முடியாது உங்க வாழ்க்கையில. நிச்சயமா சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கங்க. ஒருவேளை அந்த மாதிரி கூட்டணி ரொம்ப ஹைபோதட்டிக்கலா பேசுவோம், அது மாதிரி ஒரு கூட்டணி உருவானா அது ஃபீல்டுல ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஒண்ணு, சீட் ஷேரிங்கே அவங்கள தோக்கடிச்சிடும். ஒருவேளை பாரதிய ஜனதா பெரிய திட்டமிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பவர்லாம் யூஸ் பண்ணி ப்ரெஷரை போட்டு விஜயை உள்ள கொண்டு போறாங்க, விஜயும் அதுக்கு இணங்கிடுறாரு அப்படின்னா அந்த கூட்டணி உருவாச்சுன்னா அது திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும்.